Welcome to 10th Standard Maths. Tamil State Board. Algebra matrices அப்படினு ஒன்னு பார்க்க போறோம் இப்போ. The matrix னா என்ன? ரொம்ப ஈஸி, சாப்டர் ரொம்ப ஈஸி. மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணுறோம். இட் மேபி உங்களோட மார்க்ஸாக இருக்கலாம், உங்கள் கிளாஸுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க். ஸ்டூடெண்ட்ஸ் பேர்லாம் இங்கே, சப்ஜெக்ட்லாம் இங்கே போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு, ஸோ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் திஸ் இந்த மார்க் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது ஒரு மேட்ரிக்ஸ். இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு பேர் ரோஸ். இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் காலம்ஸ். ஹாரிசான்டலாக வர்றது ரோஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது காலம்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான் இதில். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்றது எந்த வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட புக்ஸில் நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களுடைய புக்ஸ் மட்டும் எழுதலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய ஹைட்ஸ் எழுதலாம். சம் அரேஞ்ச்மெண்ட். இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்றப்போ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஈக்குவலாக இருக்கணுமா அப்படின்னா நாட் நெசசரி. நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ இல்லை அப்படின்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ இப்படி மட்டும் தான் இருக்குது, 4 3 2 1 அப்படி மட்டும்தான் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்படின்னா காலம் மட்டும் தானே இருக்குது, அதனால் காலம் மேட்ரிக்ஸ் இந்த பேருக்கு. அப்படி இல்லாமல் இப்படி எழுதணுமா, 4 6 அப்படி எழுதணுமா, இது வந்து ரோ மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பரை எழுதிட்டு யூ ஹேவ் டு புட் எ ப்ராக்கெட் லைக் திஸ், அல்லது இப்படி போடணும். இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு புட் இட் இன் ப்ராக்கெட் ஆர் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த ஃபிகரை போடணும். ஸோ ரோ மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம், காலம் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லா எலிமெண்ட்ஸுமே ஜீரோ எப்படி இருக்கணும். யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அதாவது ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் 3/3 நான் எடுத்தேன்னா 3 ரோஸ் 3 காலம் அப்படி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் அல்லது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுக்கு பேர் யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதை சுருக்கமாக நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஐ அப்படின்னு போட்டுட்டு, இது 3 ரோ இல்லையா, 3 ரோ இருக்குது, 3 காலம், ஜஸ்ட் I3 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது பேசிக் திங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அப்புறம் ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்றது அது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ். இது டயகனல், அதாவது இந்த இதில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், டயகனல் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். இதில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கணும், மீதி எல்லாம் ஜீரோ. என்ன வேணா இருக்கலாம் நம்பர்ஸ், 4 5 3 எப்படி வேணா இருக்கலாம். ஸோ சேம் நம்பர் 1 1 1 வந்ததுன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்படி இல்லாமல் இது 2 இங்கே 3 இங்கே -1 மீதி எல்லாம் ஜீரோ, இது டயகனல் மேட்ரிக்ஸ். சரியா? இதே இப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்லேயே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த டயகனலில் சொன்னோம் பார்த்தீங்களா, அது சேமாக இருக்கணும். ஒன்றை தவிர வேறு எந்த எலிமெண்ட்ஸ் ஒன்றா இருக்கலாம், 2 இருக்கலாம், இங்கே 4 இருக்கலாம், அல்லது -5 -5 -5 இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் அது பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இது யாரும் கேட்க போகிறதில்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். திருப்பி சொல்கிறது. ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம், ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லியாச்சு, ஜீரோ மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். டிரான்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா ரோஸாக இருக்கிறத காலம்ஸாக எழுதணும். ரொம்ப ஈஸி. திருப்பி சொல்ல பாருங்கள். இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது அப்படின்னா 1 2 3, இங்கே வந்து 6 7 8, இங்கே வந்து 5 4 3 இப்படி இருக்குது. இது ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதனுடைய டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இப்படி எழுதுகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே காலமாக இருக்குது பார்த்தீங்களா, அது ரோவாக எழுதுங்க. இப்போ இந்த 2வது ரோ காலம் என்ன ஆகும், 2வது ரோவில் வரும். இந்த 3வது காலம் 3வது ரோவில் வரும்.
சரியா? இது திருப்பி நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன வரும்? இந்த டிரான்ஸ்போஸையே நீங்கள் திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ண அதே பிரின்சிபல் தான். இங்கே இதுவாக இருக்கிறது காலமாக இருக்கிறது ரோவில் வரும், இது வந்து செகண்டில் வரும், இது தேர்ட் காலம் தேர்ட் ரோவில் வரும். இது என்ன கணக்கு இல்லையா? அது ஏ இல்லையா அது? ஸோ பழைய கணக்கு வந்துட்டுமா? ஸோ 1 2 3 6 7 8 5 4 3. அதனால் இது ஆல்வேஸ் ஏ டிரான்ஸ்போஸுடைய டிரான்ஸ்போஸ் எப்போவுமே ஏ தான். அது என்ன வேணாலும் ஏ இருக்கட்டும், சரியா? இப்போ நான் இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், பட் அது உங்களுக்கு அவ்வளோவா இல்லை. லோயர் ட்ரையாங்குலர் அப்பர் ட்ரையாங்குலர் அப்படின்றது அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் டயகனலில் பாருங்கள். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சரி 1 6 5 நான் எழுதியிருக்கேன். இது டயகனல், சரி 4 3, இதெல்லாம் 0 ஆகிடும். இங்கே வேறு என்ன பண்ணாலும் நம்ம வரலாம், இப்படி வரணும். ஸோ இந்த டயகனலில் இந்த பார்ட் மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆகுது. ஸோ திஸ் we call it as upper triangular matrix. ஸோ இங்கே மட்டும் தான் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். புரியுறதா? இந்த டயகனலுக்கு அந்த பக்கம் வர்றது எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 வந்தது அப்படின்னா இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இங்கே நம்பர்ஸ் இருந்து இங்கே 0 இருந்தது அப்படின்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு டெஃபினேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 மேட்ரிக்ஸ் முக்கியமானது. 2 மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம், சி ஏபிசி, இங்கே டிஇஎஃப். ஸோ பி மேட்ரிக்ஸ் நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரியே சே 1 2 3, இது வந்து சே 4 5 6 இப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் தே கொடுத்துருக்காங்க ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால், இதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஏ, இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 1, தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே பின்னா இங்கே 2 இருக்குது, அப்போ பி ஈக்குவல் டு 2, சின்றதுக்கு பதிலாக 3, அந்த மாதிரி சொல்லுவோம். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், அது மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் தான் அது ஈக்குவல் மேட்ரிக்ஸ். பொதுவாக மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக we write it like this: A11, A12, A13. அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், இது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் அப்படின்றத we represent like this. இது அப்போ செகண்ட் ரோக்கு என்ன சொல்லணும்? A21, இது A22, இது செகண்ட் ரோவில் தேர்ட் காலம், அதனால் A23. இது தேர்ட் ரோனால 3, ஃபஸ்ட்டு காலம் 3 1, தேர்ட் ரோவில் செகண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் காலம். திஸ் இஸ் ஹவு வி ரைட் இட். இதை பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏஐஜே அப்படின்னு சொல்கிறோம். ஐன்றது ரோஸை குறிக்கும், ஜேன்றது காலம்ஸை குறிக்கும். ஏஐஜே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே 2 3 அப்படின்னா செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் என்ன இருக்குது நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கை நம்ம போயிடலாம். இப்போ நம்ம கணக்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 3.53 ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. ஜஸ்ட்டு அதை என்ன பண்ணுறீங்க, கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எழுதிட்டு பேரெலாம் எதுவும் எழுதாதீங்க, ஃபேக்ட்ரி மென் விமன் அப்படிலாம். ஜஸ்ட் யூ புட் தி ஃபிகர், அந்த ஃபிகரை மட்டும் அப்படியே எழுதிருங்க, அவ்வளோதான். தென் வாட் இஸ் மென்ட் பை ஆர்டர்? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது, ஸோ ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ரோஸ் எத்தனை இருக்குன்னு முதல்ல பார்க்குறோம். அப்புறம் ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டு காலம்ஸ். டோன்ட் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா இதனுடைய ஆர்டர் என்ன வரணும்? 2 ரோ 3 காலம். ஸோ 2/3 அவ்வளோதான். 2 × 3 6ன்னு போட்டுறாதீங்க, 2/3 அப்படின்னு சொன்னால் போகும். இதுதான் நமக்கு மேட்ரிக்ஸில். இப்போ நம்ம கணக்குக்கு நேராக போகலாம். எக்ஸாம்பிள் 3.54ல் a matrix has 16 elements, what are the possible orders அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லது. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் ஆர்டர்? நம்ம என்ன சொன்னோம்? ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு காலம்ஸ் அப்படின்னு சொன்னோம்.
இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணால் சப்போஸ் இங்கே 2 ரோ இருக்குது, இங்கே 3 காலம் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 2 ரோஸ் சொல்லியிருக்கேன்னா, அப்போது 1 4 5 இது வந்து -7 -2 ½ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் நான் எழுதியிருக்கேன். இது 2 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ். மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 2 × 3 அப்படின்னு சொன்னால் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும்? இதுதான் எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம். எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும்? 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ரோஸ் வந்து இங்கே 3 இருந்தது, இங்கே 8 இருந்தது அப்படின்னா டோட்டல் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும்? 24 இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த கணக்கு. ஸோ ஹவு மெனி ஆர்டர்ஸ் ஆர் பாசிபிள், வாட் ஆர் தி பாசிபிள் ஆர்டர்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு என்ன வரணும்? டோட்டலாக 16 எலிமெண்ட்ஸ்ன்றாங்க. அப்போ இது 1 × 16 இருக்கலாம், அல்லது 16 × 1 இருக்கலாம். ஒரு ரோ 16 காலம், 16 ரோஸ் ஒரே காலம், அல்லது 16 ஃபேக்டர்ஸ் எல்லாம் போடுங்க. 2 × 8 இருக்கலாம், அல்லது 8 × 2 இருக்கலாம். 3 சான்ஸ் இல்லை, ஏன்னா 16ல் 3 போகாது. 4 இருக்கலாம், 4 ரோஸ் 4 காலமாக இருக்கலாம். வேறு என்ன இருக்குது? 5 வராது, 6 வராது, 6 × something வராது, 8 ஏற்கனவே எடுத்துட்டோம். ஸோ தீஸ் ஆர் தி பாசிபிள் திங்ஸ். வேறு எதாவது பாசிபிள் இருக்கா பாருங்கள். 16க்கு வரணும், அவ்வளோதான். நீங்கள் பண்ணுறப்போ 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 16 வந்தது அப்படின்னா தென் இந்த ப்ராப்ளம் அவங்க கேட்குற ஆன்சர் வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம், அது அதிகபட்சமாக 2 மார்க்ஸ், ரொம்ப ரேராக 2 மார்க்ஸில். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஃபேக்டர் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க, அவ்வளோதான். 3.54 முடிஞ்சிருச்சு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கன்ஸ்ட்ரக்ட் a 3×3 மேட்ரிக்ஸ் whose elements are aij = i² j². உங்களுக்கு ஜென்ரலாக நான் சொன்னேன், இது வந்து ரோஸை குறிக்கும், இது காலமாக குறிக்கும். aij அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a11 3×3 இல்லையா, அடுத்தது a12, அடுத்தது a13. ஸோ 3 காலம்ஸ் வந்தாச்சு, 3 ரோஸும் வரணும். ஸோ a21 a22 இது a23 இது ஜென்ரல். அதுக்கப்புறம் அதே மாதிரி a31 a32 a33 இது எழுதிக்கோங்க. இப்படி ஏ மேட்ரிக்ஸ் அவன் 3×3 மேட்ரிக்ஸ் சொன்னதுனால இந்த ரோ இப்படி இருக்கணும். ஜென்ரலாக a11 இங்கே ஏதோ எலிமெண்ட் சொல்லணும். ஃபஸ்ட்டு காலத்தில் ஒரு எலிமெண்ட் இருக்கணும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் சம்திங் இருக்கணும். அது என்ன இருக்கணுன்றது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்படின்னு சொன்னால் இதன்படி a11 இந்த ஐயும் 1 ஜேயும் 1. அப்போ இங்கே 1² இங்கே 1², 1² × 1² 1 × 1 1 தான். அப்போ a12ன்றது என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு 1², ஜே வந்து 2². ஸோ இது என்ன ஆகும்? 2 × 2 4, இது ஒரு 1. அடுத்தது a13 சொன்னீங்கன்னா என்ன வரும்? 1², அடுத்தது 3², அதாவது 9. சரியா? இப்போ நான் அதை ஃபில்அப் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ரோ நான் முடிச்சிருக்கேன் 1 4 9. ரொம்ப சின்னது இல்லையா, ஈஸியாக தானே இருக்குது. i² j² பண்ண சொல்கிறாங்க. ஐனா என்ன? ரோ காலம், இதுனா காலம். இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அதனால் ஐக்கு பதிலாக 1 போடுங்க, ஜேக்கு பதிலாக 1. அதே மாதிரி இது 1 2 வேணும், ஐக்கு பதிலாக 1 2 ஜேக்கு பதிலாக 2. இங்கே ஐக்கு பதிலாக 1 அண்ட் ஜேக்கு பதிலாக 3. இப்போ நான் a21 பார்க்கலாமா? a21ன்றது என்ன சொல்லலாம்? 2², அப்புறம் 1², அதாவது 4. a22 என்ன ஆகும்? 2², அப்புறம் ஒரு 2² வரும். இது ஒரு 4, இங்கே ஒரு 4, அதனால் 16 ஆகும். a23ன்றது என்ன ஆகணும்? ஃபஸ்ட் நம்பர் a² பண்ணுறோம், செகண்ட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுறோம், ஏன்னா i² j² சொன்னதுனால. இது 9, இது ஒரு 4 36. ஆக செகண்ட் ரோ முடிச்சிட்டோமா? ஸோ 4 16 36. இப்போ அதே போல் தான் a31 போட போகிறீங்க. ஸோ a31க்கு அப்போ என்ன வரணும்? a31 ஃபஸ்ட் நம்பர் a², செகண்ட் நம்பருடைய a², அதாவது 9. a32ன்றது ஃபஸ்ட் நம்பருடைய a², செகண்ட் நம்பருடைய a². ஸோ இது ஒரு 9, இது ஒரு 4, ஸோ 36. தேர்டு a33ன்றது ரெண்டுமே ஸ்கொயர், 3², 3² ஒரு 9, இங்கே ஒரு 9, therefore the total is 81. ஸோ the value is இங்கே என்ன ஆகும்? 9 வரும். அதுக்கு பிறகு 36, அது தான் 81. முடிச்சிட்டோமா? ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் 3×3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் இந்த ஃபார்மேட்டை எழுதிக்கோங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்ன அந்த என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ, எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை இங்கே போடுறீங்க. Is it not easy?
இது ஒரு 2 மார்க்ஸில் கேட்கலாம். கன்சிடர் 3/3 மேட்ரிக்ஸ். இதில் என்ன வேணாலும் அவங்க சொல்லலாம். I² J² சொன்ன போல I² + J² சொல்லலாம், அல்லது 2I² into J எப்படி சொல்லலாம். என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் அடுத்த மாடல் 3.56ல் அடுத்த மாடல் அதில் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். we will see that now. find A, B, C சொல்லிட்டு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மேட்ரிக்ஸ் நடுவில் ஒரு ஈக்குவல் போட்டிருக்காங்க. அப்போ 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் சேமாக இருக்கும். ஸோ A - B அப்படின்றது 1. அதே மாதிரி இந்த இது இருக்கு 2A - B, அது என்ன ஆகணும், இதனுடைய கரஸ்பாண்டிங் 1 0. புரியுறதா? ஸோ இதில் A11 இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இதில் A11, இதில் A21, இங்கே A21 என்ன இருக்குன்னு பார்க்குறோம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ நான் இதை முடிச்சிடலாம். முதல்ல A - B A + B நமக்கு அழகாக லீனியர் ஈக்குவேஷனை வந்திருக்கேன். அதனால் ஃபேக்டரைஸ் இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் இது ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா இது B கேன்சல் ஆகுது. -2A + A அதனால் -Aன்னு ஆகுது. இது 0க்கு ஒன்றுமே வேல்யூ இல்லை, ஸோ 1. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A? A = -1. இப்போ இந்த ஈக்குவேஷனை போட்டோம் அப்படின்னா இது சே ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அப்போ புட்டிங் இட் 1, put A = -1 in 1, Aக்கு பதிலாக -1, இது -B = 1ன்னு ஆகும். அப்போ இந்த -B என்ன ஆகும், 1, இந்த -1 அங்கே வந்தா +1, அதாவது 2. அப்போ B என்ன, Bன்றது -2. இப்போ நான் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தா என்ன வரும், 2A + C இங்கே இருக்குது, இதனோட கரஸ்பாண்டிங் இங்கே 5ன்னு இருக்குது. A வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோமே மைனஸ், ஸோ இது -2 + Cன்றது 5ன்னு ஆகும். அப்போ வாட் இஸ் C, இந்த 5 இந்த -2 அங்கே வந்து +2, ஸோ 7. ஸோ C வேல்யூ இஸ் 7. அடுத்தது என்ன இருக்குது, 3C + D. இந்த 3C + D உடைய கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் என்ன, 2. சியோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், 37 சொல்லியிருக்கோம். அப்போ 3Cன்றது 21. அப்போ D என்ன ஆகும், 2 - 21, அதாவது -19. ஸோ D வேல்யூ இஸ் -19. A வேல்யூ இஸ் 1, -1, B வேல்யூ இஸ் -2, C வேல்யூ இஸ் 7, D வேல்யூ இஸ் -19. ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல், இதில் செகண்ட் ஒன்று அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஈக்குவல், இதுக்கு அதே மாதிரி அண்ட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்க. ஏன்னா இதனுடைய சப்ஸ்டியூஷன் பண்ணி தான் நம்ம B கண்டுபிடிக்க போகிறோம், இதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் C கண்டுபிடிக்க போகிறோம், Cயிலேருந்து தான் Dக்கு போக போகிறோம். எங்கேயாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த வேல்யூஸை பார்த்துட்டு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. A வேல்யூ B வேல்யூ வந்தோடனே இந்த 2 ஈக்குவேஷனுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருங்க. யூ ஆர் கெட்டிங் கரெக்ட் ஆன்சர், அதாவது 1 0 வருதா, வந்ததுன்னா யூ ஆர் ரைட். ஸோ எக்ஸாம்பிள்ஸை முடிச்சிட்டோம். நவ் வி கோ ஃபார் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.17ல் A மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 1, அண்ட் வாட் இஸ் A22 A23 A24 A34 A43 A44 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சின்ன கணக்கு, ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றதுக்காக நான் முதல்ல ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதிடுறேன். வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொன்னோம், நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 4, ஸோ 4. காலம்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 4, ஸோ 4/4. அப்போ 4/4னால் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும், 4 × 4 16 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். வாட் இஸ் A22, இது A2னா செகண்ட் ரோ, இது செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ A22ன்றது √7. அப்போ 23ன்றது √3/2. செகண்ட் ரோவில் 4th 1. அடுத்து என்ன கேட்குறாங்க, தேர்ட் ரோ 3னால அது 4th காலம், தேர்ட் ரோவில் 4th காலம். அடுத்து 4th ரோவில் இது 4th ரோ, தேர்ட் காலம். அடுத்தது 4th 4th காலம். முடிஞ்சிருச்சு. ஸோ கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ் சொல்ல வாங்கிடலாம். ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி ஈஸியான கணக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி, யூ கேனாட் மேக் மிஸ்டேக். ரைட், செகண்ட் ப்ராப்ளம் போகலாமா?
Second question, if a matrix has 18 elements, possible order சொல்லுங்கன்றாங்க. அது 6 elements இருந்தால் என்ன? வெரி சிம்பிள் ஒன். 18 elements சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் இட்ட காலம் தான் 18 இல்லையா? அப்போ என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ் வரணும்? 18 into 1 உடனே 180 மறக்காமல் போட்டுருங்க. அப்புறம் 2 ஆல் பண்ணலாம். 2 into 9 பண்ணாலும் 18 வரும். 9 into 2 போட்டுருங்க. 3 ஆல் பண்ணலாம். 3 into 6 and 6 into 3 போட்டுருங்க. வேறு என்ன பாசிபிள் இருக்குது? 4 போட முடியாது, 5 போட முடியாது, 6 ஏற்கனவே வந்தாச்சு, 7 வராது, 8 வராது, 9 போட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ 6 எலிமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதே போல் ஸோ 1 into 6 அல்லது 6 into 1 அல்லது 2 into 3, 3 into 2 முடிஞ்சிருச்சு. ஸோ வேறு எந்த பாசிபிள் நமக்கு இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். 4ல் வராது, 5ல் வராது, 6 வராது, மல்டிப்ளை பண்ணால் 6 தான் வரணும். 2 எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். திஸ் ஆர் தி பாசிபிள் ஒன். 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 18 வரணுன்றது முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நான் தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். Third sum, construct a 3x3 matrix whose elements are given by Aij equal to this. 3x3 matrix முதல்ல அந்த ஃபார்மட்டை எழுதிக்குவாங்க. ஏன்றது என்ன வரணும்? 3x3ன்றதுனால A11, அப்புறமா A12, அப்புறம் A13, இங்கே A21, இது A22, இது A23, தேர்ட் ரோவில் 3-1, செகண்ட் காலம், தேர்ட் காலம், தேர்ட் ரோவில் இப்படி எழுதிக்கோங்க முதல்ல. இதுதான் ஃபார்மட்டாக வரணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ A11 வேறும் ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு Aij எப்படி பண்ணியிருக்காங்க? I minus 2j. அப்போது A11 என்ன வரும் அப்படின்னா 1, I என்றது 1, ஜேன்றது 1, -2. ஸோ -2 into 1. ரெண்டு பக்கம் ஒரு கோடு வேறு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா -1 வருது. ஆனால் -1 எனக்கு வேண்டாம், என்னோட அப்சல்யூட் வேல்யூ வேணும். அப்சல்யூட் வேல்யூன்றது ஜஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ, அதனால் 1 அவ்வளோதான். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் தான். ஆல்வேஸ் த ஆன்சர் வந்து ப்ளஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு கோடு போடுறோம். இப்போ A11 பண்ணிட்டோம். இப்போ A12 பார்க்கலாமா? A12ன்றது என்ன வரணும்? I minus 2j 1 தான் இது. -2j வந்து இங்கே 2. ஸோ இது என்ன இருந்தப்போ 1 minus 4 ஆகுது. 1 minus 4ன்றது உங்களுக்கு -3. ஆனால் மாடுலஸ் போட்டிருக்கோம், அதனால் 3. அடுத்தது A13. A13க்கு அதே மாதிரி பண்ணிங்கன்னா I minus 2j 2 into 3, அதாவது 1 minus 6. 1 minus 6 எவ்வளவு? -5. -5 அப்படின்றது மாடுலஸ் எவ்வளவு? 5. அப்போது இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 3 5. இது ஃபஸ்ட்டு ரோவில் வரும். சரியா இருக்கா பாருங்கள். 1 minus 2 ஸோ 1, 1 minus 4 3, 1 minus 9, 1 minus 6 சாரி, அதனால் 5. இப்போ A21 போகலாமா? A21 இதே போல் போகலாம். ஸோ வாட் இஸ் A21? ஃபஸ்ட்டு I வந்து 2, அதனால் 2 மைனஸ் 2 இன்ட்டு இது 1, ஜேன்றது 1. அப்போ 2 minus 2 0. அடுத்து A22 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா I வந்து 2 minus 2 times of j 2 into 2, 2 minus 4 minus 2, அதாவது +2. A23 அப்படின்னா I வந்து 2, ஸோ அங்கே வெறும்னே 2 போட்டோம். 2j அப்படின்னு சொன்னோம்னா 2 into 3, 2 3s are 6, 2 minus 6 minus 4, 4. ஸோ செகண்ட் ரோ அப்போ நமக்கு 0 2 4. இஸ் இட் ஓகே? ஐன்றது நமக்கு என்ன வச்சுருக்கோம் இந்த இடத்துல 2, ஐன்றது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜே வேல்யூ 1 2 3 மாறும், 1 2 3 மாறும். சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேல்யூஸை பார்க்குறோம், அண்ட் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போடுறோம். நான் தேர்ட் ரோ தேர்ட்ல பார்க்கலாம். இப்போ A31 I வந்து 3, ஸோ 3 -2 into 1, ஸோ just 1. A32 I வந்து 3, அப்புறம் 2j சொல்லியிருக்காங்க, ஸோ 2 into 2, அதாவது 3 minus 4 -1 வரும், ஸோ +1. அடுத்தது A33, ஸோ I வந்து 3, 2 times of j, அதாவது இது 3 minus 6 -3 வரும், அது வந்து
சில மாடலஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஓவர் ஆயிடுச்சா? ஸோ ஒன்றுமே இல்லை, அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஐன்றது ரோ, ஜேன்றது காலம், அவ்வளோதான். அது எந்த காலத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே பார்க்குறப்போ இது எல்லாமே 3. இங்கே மட்டும் தான் 2 times of 1, 2 times of 2, 2 times of 3. ஸோ 2 3s are 6, 3 minus 6 minus 3 plus 3. ஃபஸ்ட் சப்டிஷனாக முடிச்சிடும். இன்னும் செகண்ட் போலாமா? ஏஐஜே ஈக்குவல் டு திஸ். இதெல்லாத்தையும் அழிச்சிடுவோம், இதுவும் வேண்டாம். இப்போ நாம் இந்த கணக்குக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். A11 என்ன சொல்கிறாங்க? I + j. இது 1 இல்லையா? ஸோ 1 + 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? க்யூபு, கீழே 3. ஸோ 1 + 1 2, 2 power 3 8. ஓகே. A12ன்றது 1 + 2, அதுக்கு க்யூப் பை 3. சரியா? 1 + 2ன்றது 3, 3 க்யூப் 27, 27 by 3. A13, ஸோ 1 + 3, அதுக்கு க்யூப் டிவைட் பை 3. 1 + 3 4, 4 power 3 64, 64 by 3 அப்படியே விட்டுருங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ரோ நம்ம முடிச்சிடலாம். 8 by 3 9, 64 by 3. ஃபஸ்ட்டு ரோ முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம வில் ஸ்டார்ட் வித் தி செகண்ட் ஒன். A21. ஸோ I + j தான், அதனால் 2 + 1 பண்ண போகிறோம், அதை க்யூப் பண்ண போகிறோம். டிவைட் பை 3. 2 + 1 3, 3 க்யூப் 27, அது கூட 3, ஸோ 9. A22 2 ஆட் பண்ணணும். ஸோ 2 ஆட் பண்ணோம்னா 4, அதுக்கு க்யூபு பை 3, அதாவது 64 by 3. A23ன்றாங்க, 2 ஆட் பண்ணுறோம் 5, அதுக்கு க்யூப் பண்ணுறோம் பை 3. 5 × 5 × 5, ஸோ 125 by 3. ஸோ செகண்ட் ரோ 9, அப்புறமா 64 by 3, அதுக்கு பிறகு 125 by 3. இப்போ நான் இங்கே வந்து தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம் பார்க்கலாம். ஸோ A31 அப்படின்றது I + j, அதனால் 3 + 1 4, அதுக்கு க்யூப் டிவைட் பை 3 பண்ணோம்னா என்ன வரும்? 64 by 3. A32ன்றது என்ன வரணும்? 3 + 2 5 க்யூப் by 3, அதாவது 125 by 3. A33, ஸோ 3 + 3 6, 6 power 3 by 3, 6 × 6 × 6, ஸோ 216 by 3. இந்த 216 டிவைட் ஆகும், ஸோ இட் கேன் பி செட் as 72. 6 × 6 36, 36 × 6 216, கீழே 3 இருக்குது, 3 ஆல் டிவைட் 72. அப்போ மூணாவது எரர் எப்படி வரும்? 64 by 3, அப்புறமா 125 by 3, அதுக்கு பிறகு 72. முடிஞ்சு போச்சு. சரியா? இதில் ஒரு சின்ன இது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த 2 நம்பரும் இங்கே வந்திருக்கா, இந்த 2 நம்பரும் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த கணக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? நான் ஃபோர் சம் போலாமா? A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் இஸ் டு ஃபைண்ட் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் A. டிரான்ஸ்போஸ் ஆஃப் A நம்ம என்ன சொன்னோம்? இப்படி எழுதணும். முதல்ல இங்கே என்ன இருக்கோ அதை ரோவாக எழுதணும். இந்த அடுத்தது இது எழுதுகிறப்போ இதை அடுத்த ரோவில் எழுதணும். என்ன நம்பர் இருக்கோ அதே தான், நோ சேஞ்சு. நான் தப்பாக மைனஸ் போட்டேன், நீங்கள் பாட்டு தான் மைனஸ் போட்டுறாதீங்க. 4 - 7 8, அடுத்ததில் 3 9 2. முடிஞ்சு போச்சு. ரோஸ் இன்ட்டு காலம்ஸ். காலம்ஸை ரோஸாக மாத்திரம், இல்லை ரோஸாக காலம்ஸை மாத்திரம், ரெண்டும் ஒன்று தான். அது இங்கே ரோவாக இருக்கிறது, இங்கே காலமாக இருக்கு பாருங்கள். 1 - 7 3 8 this. ஸோ இன்டர்சேஞ்சிங் ரோஸ் இன்ட்டு காலம்ஸ், ரோஸ் இன்ட்டு காலம்ஸ் அப்படி பண்ணால் டிரான்ஸ்போஸ் கிடச்சிரும். அவ்வளவுதான். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஃபிஃப்த் சம். The next problem, question number 5. A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் -A. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? -A பண்ணுறீங்க. -A அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் A, சைன் எல்லாம் மாறும். ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகும். அல்ஜிப்ராவில் பண்ணுற மாதிரியே, அது அவுட் சைட் ப்ராக்கெட் மைனஸ் இருந்தால் என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே இருந்தால் சைன் மாறும் இல்லையா? அதே போல். ஸோ -A அப்படின்றது இங்கே என்ன ஆகுது? -√7 +3 +√5 -2 -√3 +5. ஒன்றும் பெரிய நம்ம எதுவும்
வேலையே பண்ணல, ஜஸ்ட் சைனை மாற்றிருக்கோம். மைனஸ், இங்கே ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். இப்போ now we go for minus A transpose. மைனஸ் ஏ உடைய டிரான்ஸ்போஸ் வேணும் அப்படின்னாங்க. அப்போ திருப்பி அதே நம்ம என்ன பண்ணோம், இங்கே ரோவாக இருக்கா, அது காலமாக வரணும். ஸோ இந்த ரோ 7, இங்கே வந்து 3 வரும். அடுத்த ரோவில் இருக்கிறது அடுத்த காலம் √5 - 2. இதனுடையது அவ்வளோதான். ஸோ திருப்பி என்ன சொல்கிறேன், அதாவது ரோஸை காலம்ஸா அல்லது காலம்ஸா, இந்த காலம் பாருங்கள் அப்படியே இங்கே வந்துருச்சா, இந்த காலத்தில் இருக்கிறது எல்லாம் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, -√7, √5, -√3. அதே போல் இந்த காலத்தில் இருக்கிறது எல்லாம் இந்த ரோவில் வந்திருக்கு. அல்லது இப்படி நீங்கள் சொல்லலாம், இந்த ரோவாக இருக்கிறது இங்கே காலமாக வந்திருக்கு, இந்த ரோவாக இருக்கிறது காலம், இந்த ரோவில் காலம். ஆக வெரி சிம்பிள், ரோஸையும் காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் கிடச்சிரும். ஸோ -A டிரான்ஸ்போஸ் வேல்யூ கிடச்சாச்சு. we got the answer. now we go for the 6th ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். 6th ப்ராப்ளம் ஏ கொடுத்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் A அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏட்டானது வெரி ஈஸி ஒன். முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிறத ஐ எம் ரைட்டிங் இன் திஸ் வே. இது செகண்ட் ரோவாக எழுதியிருக்கேன். நான் தேர்ட் காலம் வந்தாச்சு. இது ஏ டிரான்ஸ்போஸ். இதனுடைய டிரான்ஸ்போஸ் திருப்பி என்ன வரணும், இந்த ரோவாக இருக்கிறது காலமாக வரணும், இந்த ரோவாக இருக்கிறது காலமாக வரணும், இந்த ரோவில் இருக்கிறது என்ன ஆகணும், இதுவும் காலமாகும். இது என்ன பாருங்கள், ஒரிஜினல் ப்ராப்ளம் வந்துட்டோமா, டூ -0.7 திஸ். ஸோ திருப்பி நான் சொல்கிறது, இது எந்த மேட்ரிக்ஸ் வேணால் இருக்கட்டும், புக்கில் இல்லாத மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். எல்லா மேட்ரிக்ஸுக்குமே ஏ டிரான்ஸ்போஸ் உடைய டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸே வந்துடும் ஏ. we go for the last problem. The last problem, find the values of x, y, z if the matrices are equal. ஸோ மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் சைன் போட்டிருக்காங்க, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 12னா இங்கே என்ன இருக்குது, y. அப்போ y = 12. இங்கே x இருக்குது, இங்கே என்ன இருக்குது 3. அப்போ x = 3. இந்த இங்கே z இருக்குது, இங்கே என்ன இருக்குது 3. ஸோ z = 3. ஸோ x, y, z பண்ணணும், முடிச்சாச்சு. ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இதில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, இது 2 ஈக்குவலாக இருக்கணுமே. 3/2னா இங்கே 3/2 இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. ஸோ தெர் இஸ் சம் மிஸ்டேக். இது வேறு ஏதாவது இருந்திருக்கணும், அதை பார்க்கல. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு மறந்துடுங்க. யூ ஜஸ்ட் ஈக்குவேட் இட், x = 3, y = 12, z = 3 அப்படின்னு மட்டும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது என்ன இருக்குது, x + y = என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. அண்ட் 5 + z = இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக z = இந்த 5 அங்கே போயிடும். ஸோ 0 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது என்ன இருக்குது, xy = 8ன்னு இருக்குது. ஸோ x + y = 6ன்னு இருக்குது, xy = 8ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாகவே சொல்லலாம், அதாவது ஆட் பண்ணால் 6 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும். அப்போ என்ன பாசிபிள், 4, 2. ஸோ x 4ஆக இருக்கலாம், அப்போ y 2ஆக இருக்கும். x 2ஆக இருந்ததுன்னா y 4ஆக இருக்கும். நான் ஷார்ட்கட்டை சொல்லிட்டேன், சால்வ் பண்ணவே இல்லைண்ணா. கவனிங்க எப்படி பண்ணிக்கிட்டது, x + y 6, xy = 8. ஃபேக்டரைசேஷன் நிறைய பண்ணிட்டோம். அப்போ நமக்கு என்ன, இது ஜஸ்ட் லைக் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 6, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் 8. ஸோ அப்போ என்ன வரணும், இது 4, 2, 4 × 2 8, 4 + 2 6. அப்போ x வேல்யூ 4ஆக இருந்தது அப்படின்னா 4 2s ஆர் பாசிபிள். எக்ஸுக்கு வேல்யூ 4 and 2. x 4 அப்படின்னா y 2 வரணும், x 2னா y 4. இல்லை சார் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா திருப்பி ஃபேக்டரைசேஷனில் நீங்கள் குவாட்ரிகேஷனில் போகிறீங்க. xy = 8, x + y என்ன கொடுத்துருக்காங்க 6. அப்போ வாட் இஸ் y, y = 6 - x ஆகிடுமா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக x இருக்கட்டும், yக்கு பதிலாக யூ ரைட் 6 - x. அப்போ இது பண்ணால் என்ன வரும், 6x - x² = 8ன்னு வருமா. அப்போது அதர்வைஸ் x² - 6x எல்லாத்தையும் அந்த எடுத்து போகிறோம், +8 = 0. இதே மாதிரி தான் வர போகிறது. அப்போ x = 4, 2. நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இட்ஸ் 2 மார்க் கொஸ்டின். ஸோ தாராளமாக நீங்கள் சொல்லலாம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் 2 சமமும் தெரியுன்றதுனால x = 4ஆக இருக்கலாம், y = 2 அப்படி இருக்கலான்றது. சரியா. நோ லாஸ்ட் சப்டிவிஷன்.
x plus y plus z வேல்யூ கொடுத்துருக்காங்க as 9, x and plus z அப்படியே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5. அப்போ மைனஸ் பண்ணுங்கள். ஸோ y equal to 4. ஸோ டக்குன்னு y வேல்யூ கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ நான் அதே திருப்பி எழுதுங்க. வாட் இஸ் x plus y plus z? 9. இதிலே போடலாம். நீங்கள் y plus z கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? y 4 கண்டுபிடிச்சோமா? அப்போ y plus z என்ன 7. ஸோ இது 4 சொல்லிட்டோம். அப்போ z equal to 3. ஸோ z equal to 3 சொல்லிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? x வேணும். இந்த எடுத்தோம்னா x plus z எவ்வளவு 5, z 3 சொல்லிட்டோமே. அப்போ x equal to என்ன வரும்? 5 minus 3 2. இப்போ செக் பண்ணி பாருங்கள். x plus y plus z 2 plus 4 6 plus 3 9 சரியாக இருக்கா? x plus z 2 plus 3 5 சரியாக இருக்கா? y plus z 7. We got it. So the exercise is over. A very easy exercise, an introduction to matrices. Matrices is a very important concept. You will be doing this in plus 1 plus 2 even higher level engineering எடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் பார்ப்பீங்க matrices யூஸ் பண்ணி lot of things can be done. So with this, so we are completing the class. வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் with your friends and subscription பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் so that you will get the notification as and when I upload the videos. Thank you for watching and wish you all the best to get sent out.